இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம், யார் பயம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றத குறித்து, எப்படி பயம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்றத குறித்து தான் நம்ம என்ன செய்யறோம், தியானித்து வருகிறோம். ஆண்டவரை சார்ந்து அவரை நம்பி இருக்கும் போது நமக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் போது, அந்த வார்த்தை இருதயத்துல இருக்கும்போது பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஆண்டவருடைய சமாதானம் நம்மிடத்துல காணப்படும் போது நம்ம பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஆண்டவர் நம்முடைய பட்சத்துல இருக்கும்போது நம்ம பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் சங்கீதம் 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். விண்ணப்பம் செய்யும் போது நம்முடைய பயம் நீங்குகிறது. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அப்போ நமக்கு வருகிற பயமான காரியங்கள், சத்ருவால வருகிற போராட்டங்கள், அதனால ஏற்படுகிற பயங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம விண்ணப்பம் பண்ணிக்கிறவர்களாக காணப்படணும். நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டும் போது நாம் பயம் இல்லாத வாழ்க்கை வாழலாம். ஆண்டவர் நம் கூட இருக்கிறத நம்ம உணரலாம். நம் ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறத நம்ம கண்கூடாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த தாவீது அநேக நேரங்களில் அதை தான் செய்தான். ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை சாலத்துல வைத்தாரு, என்னுடைய சத்தத்தை கேட்டார், என் கூக்குரலை கேட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆபத்து நாளில் கர்த்தர் உடைய ஜெபத்தை கேட்பாராக அப்படின்ற வசனம் இருக்கிறது. அப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டுகிறதாய் காணப்படும் போது நம்முடைய பயங்கள் நீங்குகிறதாய் காணப்படுகிறது. நம் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லுகிறோமா, இல்ல நம்முடைய பயங்களை நம்ம மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறோமா? எனக்கு நேரிடுற பயங்களை ஆண்டவர் நீக்கணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழுகிறோமா அப்படின்றத குறித்து நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். யாத்திராகமம் 14:10 இப்படியாய் சொல்லுகிறது. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு வந்தாங்க. அந்த செங்கடல் முன்னாடி இருக்கிறது, பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை சமீபித்து வருகிறத அவங்க பார்க்குறாங்க. பார்வோன் சேனை சமீபித்து வருகிறத இஸ்ரவேல் மக்கள் பார்த்த போது அவங்க என்ன செய்றாங்க, மிகவும் பயந்தார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அவங்க ரொம்ப பயந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி அவங்க பயந்த சூழ்நிலையில கூப்பிடும் போது ஆண்டவர் செவி கொடுத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, மோசிட்ட கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே சமுத்திரத்தை 2ஆக பிளக்க பண்ணி அவங்க வெட்டாந்தரையில நடக்க பண்ணினாரு. அந்த பார்வோன் சேனைய அந்த சமுத்திரத்துல அழித்து போட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நமக்கு விரோதமா எழும்புகிறதான போராட்டமான பிரச்சனையான சூழ்நிலைகளை சத்துரு நமக்கு முன்பதாக கொண்டு வரும்போது நம்முடைய விண்ணப்பம் யாருக்கு நேராக செல்கிறது? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபரால நம்மளுக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்னா, அப்போ நம்ம யாருக்கிட்ட சொன்னா இந்த நபர் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சிந்தித்து அவங்க கிட்ட போறோமா, இல்ல முழங்கால் படிட்டு ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுகிறோமா, ஆண்டவரே என்னால இந்த பிரச்சனையை நீக்க முடியாது, யாரிடத்துல சொல்லி இந்த பிரச்சனையை நீக்க முடியாது, என்னுடைய விண்ணப்பம் உங்களுடைய சமூகத்தில் சேர்வதாக. இந்த காரியத்துல இருக்கிற பயத்தை என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க. இந்த சத்ருவால இந்த பிரச்சனை வருகிறது, இதன் மூலமாய் வருகிற இந்த பயத்தை நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு நேராக சென்றது அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய பயங்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. எல்லா விதமான பயத்துக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு.
ஆண்டவர் அவரிடத்துல கேட்கும் போது அவர் அருளி செய்கிற தேவனா இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறாரு. ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவருடைய செவிகள் சாய்க்கிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான தேவனை நாம் வணங்குகிறோம். அப்படிப்பட்டதான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளில, இந்த பயமான சூழ்நிலைகளில, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில, பிரச்சனையான சூழ்நிலைகளில, போராட்டமான சூழ்நிலைகளில, இந்த காரியத்து நிமித்தமாக என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற சூழ்நிலைகள்ல நம்முடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வரும்போது கட்டாயம் அதுக்கு ஒரு பதில் உண்டு. நம்ம பயப்படுகிற சூழ்நிலைகள், பயந்த காரியம் நமக்கு நேரிடாதபடி ஆண்டவர் அதை மாற்றி போட அதற்கு அது ஒரு வழியை உண்டாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு மிஷினரி ஒரு காடு நிறைந்த வழிகளுக்கு நேராக அவர் சென்றார். அந்த வழிக்கு கடந்துதான் அவர் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஆனா அந்த இடத்துல நிறைய காட்டுவாசிகள் இருந்தாங்க. அவங்க இவங்க இப்படிப்பட்ட மிஷினரிகள் அங்க போனாங்க அப்படின்னா அவங்களை என்ன செஞ்சாங்க, கொலை செய்கிறவர்களா காணப்பட்டாங்க. ஆனா இதை கேள்விப்பட்டுதான் இந்த மிஷினரி அந்த இடத்துக்கு பணி செய்ய போறாரு. அவர் என்ன செய்யறாரு, போயிட்டு இருக்காரு. அது ஒரு இரவு நேரமாயிட்டு அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு, முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவர் படுத்துறாரு. அங்க துஷ்ட மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாமே உண்டு. ஆனா அவர் அதை குறித்து எந்த விதமான பயமற்றவராக ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு அதிலேயே படுத்துறாரு. இந்த மக்கள் இப்படி ஒருத்தர் வந்தாரு, அவரை நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவரை சுற்றிலும் அந்த தூதர்கள் அந்த இருந்ததை அவங்க பார்த்தாங்களா, நிறைய பேர் இருந்ததை அவங்க பார்த்தாங்களாம். அப்ப நினைச்சாங்களா, இவர் தனியா வரல, நிறைய பேர் இவங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் எதுவுமே செய்யலையா. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அவங்ககிட்ட கேட்கும்போது அப்படி யாருமே என்ன செய்யல, இங்க வரல அப்படின்றத அவர் சொன்னாராம். ஆனா அவர் ஜெபிக்கும் போது, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அவருக்கு எந்த பயமும் அவருக்கு இல்லை அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்கலாம். அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பயங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பயங்களை நீக்கும்படியான காரியங்களை நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே நிறைய காரியங்களை ஆண்டவரே தியானித்தோம். ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய பயங்களை நீங்கள் நீக்கி போடுவீங்க அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பயந்த சூழ்நிலைகளை உண்மை நோக்கி ஜெபிக்கும் போது நீர் எங்களுக்கு பதில் தந்து அந்த பயங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய், எங்களை விடுவிக்கிற தேவனாய், எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே பார்வோன் சமீபித்து வருகிறத பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு பதில் கொடுத்து அந்த செங்கடலை ரெண்டா பிளந்து ஆண்டவரே பாதை இல்லாத இடத்துல பாதை உண்டாக்கி அவர்களை கடந்து போக பண்ணினீர். ஆண்டவரே அவர்களை வெற்றி சிறக்க பண்ணினீர் அப்படின்றத பாக்குறோம். எங்களுடைய போராட்டமான, எங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் நாங்க எங்களுடைய முழங்கால்களை முடக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு உகந்த பலியாக மாற நீங்க உதவி செய்யுங்க. ஜெபம் ஆண்டவரே பண்ண முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளையும் சாத்தானானவன் ஆண்டவரே கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நீங்க மாற்றி ஆண்டவரே நாங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக எங்களை மாற்றும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.